வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 7th சயின்ஸ் டேர்ம் 2 லெசனான சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேயே நம்ம ப்ரீவியஸாக சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்த்துருப்போம். அதோட கொஞ்சம் எலாபரேட்டட் ஃபார்ம் அண்ட் அடிஷ்னலாக ஒரு 2-3 டாப்பிக்கும் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த லெசனில் நம்ம மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேட்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் பற்றி ஜென்ரலாக ஒரு வியூ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாலிட், லிக்விட், கேஸ். அண்ட் இந்த சாலிட், லிக்விட், கேஸில் இந்த பார்ட்டிக்கல் தியரி அப்படிங்கிறதோட பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டிக்கல் தியரினா அதோட பேசிக், ஓகேங்களா. அண்ட் தென் சில ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ப்ளஸ் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸில் இது ஃபிசிக்கல் சேஞ்ச், இது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், பீரியாடிக் சேஞ்ச், நான் பீரியாடிக் சேஞ்சஸ், எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துட்டோம்னா இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னா, சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் அரவுண்ட் அஸ் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை சுற்றி மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே மாற்றம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பொருளை ஒரு பால் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு பால் இருக்குது. இந்த பால் வந்து எனக்கு பிளாஸ்டிக்கால், என் கையில் ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குது. ஸோ இந்த பாலோட நேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட சைஸ், கலர், இல்லைனா வந்து இதோட வெயிட் அப்படிங்கிறத என்னால் தொட்டு பார்த்து உணர முடியும். அது அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இதுவே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா, அந்த பாலானது பிளாஸ்டிக்கால் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிளாஸ்டிக் பால் அப்படின்னா அது பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் வந்து காம்போசிஷன். ஸோ அந்த பொருள் எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பொருளோட கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளாஸ்டிக் பாலாக இருக்கலாம், ரப்பர் பாலாக இருக்கலாம், எனி கைண்டு, ஓகேங்களா. அந்த பொருள் எதனால் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது, அந்த பொருளில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல்னா நம்ம பார்த்த உடனே என்ன தெரியுதோ, அந்த பொருளோட வெயிட்டோ, சைஸோ, கலரோ அப்படிங்கிறது தான் வந்து ஃபிசிக்கல். இதுதான் அந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பொருளில் ஏற்படுதுன்னா, ஒன்று அதோட ஃபிசிக்கலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும், இல்லைனா கெமிக்கலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும், காம்போசிஷன் லெவலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இங்கே வந்து இந்த லெசன் ஃபுல்லுமே வந்து நம்ம வாட்டர் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா வாட்டர் வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸாம்பிள், ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் மெல்ட்ஸ் ஆன் ஹீட்டிங், தட் இஸ் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஐஸ் ஃபார்மில் இருக்குன்னா, அதை நம்ம ஹீட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக லிக்விட் ஃபார்முக்கு மாறுது. ஸோ இது ஒரு சேஞ்ச். அதே மாதிரி அந்த லிக்விடாக மாறினதை இன்னும் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேப்பராக மாறிடும், கேஸாக மாறும் இல்லைங்களா, எவாப்ரேட் ஆகும். அதுவும் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வகையான சேஞ்சஸில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, ப்ரீவியஸாக நம்ம 6th லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். இந்த இதில் ஒரு ரீகால் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஃபிசிக்கல் சேஞ்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே வச்சு போகலாம். ஒரு அயன் ராட் இருக்குங்க. எனக்கு ஒரு அயன் ராட் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த அயன் ராட் பெஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டை எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் கம்பிகள்லாம் வந்து எனக்கு அயன் மெட்டீரியலால் உருவாக்கியிருக்காங்க, இரும்பில் தயாரிச்சிருக்காங்க. இந்த இரும்பில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருப்போம். அந்த இரும்புலையும் சேர்த்து பெயிண்ட் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை நான் இந்த இரும்பு கம்பிகள் எல்லாமே வந்து பெயிண்ட் அடிக்கிறாமல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றானது எனக்கு மாய்ஸ்சர் லெவல் இருக்கும். மாய்ஸ்சர்னால் அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கும், சர்டன் கேஸஸ் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும், ஆக்சிஜன் ஆகட்டும், இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்ட் ஏர் கூட ரியாக்ட் ஆகி இந்த அயன் அப்படிங்கிறது துரு பிடிக்க ஆரம்பிக்கும், ரஸ்ட், ஓகேங்களா. ரெட்டிஷ் ப்ரௌனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க, ரெட்டிஷ் ப்ரௌன் நியூ சப்ஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் கால்ட்
rust forms on the surface of this object. ஸோ இந்த அயன் ராடில் இந்த ஒரு ஜன்னல் கம்பிகள் எல்லாமே வந்து இந்த துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து எனக்கு ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இருக்க ஒரு கம்பியில் சின்னதாக இந்த இடத்துல ஒரு துருப்பிடிச்ச கரை மாதிரி இருக்குது, ஒரு அரிப்பு ஏற்பட்டு சின்னதாக ஒரு ப்ரௌன் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் தெரியுதுன்னா அது எனக்கு ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். இதுவே கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். இந்த பேப்பரை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறது மூலிமா, ஹீட்டிங்னா 10 கொளுத்தி விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். கொளுத்துறது மூலிமா எனக்கு கேஸ் லிபரேட் ஆகும், ப்ளஸ் ஆஷ். ஆஷ் அப்படின்னா சாம்பல்கள். ஸோ ஒரு பேப்பரை எரிக்கிறது மூலிமா எனக்கு சாம்பல் மிஞ்சும், ப்ளஸ் ஒரு கேஸ் ஃபார்ம்ஸ், நிறைய கேஸ், கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும் அல்ல நைட்ரஜன் ஆகட்டும், அதுலேருந்து எவாபரேட் ஆகும். அண்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் அப்படிங்கிற ஒரு கம்போஷன், ஓகேங்களா? பேப்பர் அப்படிங்கிறது வந்து மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் மூலிமா தயாரிக்கப்படுறது தான் பேப்பர். பட் இதில் நடக்கக்கூடிய சேஞ்ச் எனக்கு என்ன ஒரு புதுசாக தருது? ஆஷ், சாம்பலை தருது, ப்ளஸ் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ இந்த சேஞ்சை நான் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். இன் ஷார்ட், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் ஒரு புது ப்ராடக்டை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பரை நான் எரிக்கும் போது எனக்கு ஆஷ் அப்படிங்கிற, சாம்பல் அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்ட் உண்டாகுது. அப்போ இது வந்து எனக்கான கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சில் எந்த ஒரு புது ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். பார்த்தோம்னா இங்கே அயன் துருப்பிடிக்குது. துருப்பிடிக்கிறது மூலிமா இந்த அயன் அப்படிங்கிற கண்டென்ட், அந்த காம்போசிஷன் லெவல் மாறுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனக்கு புதுசாக எந்த ஒரு பொருளும் ஃபார்ம் ஆகிறது இல்லை. அப்போ துருப்பிடிக்கிறதும் ஒரு புதுசான ஒரு பொருள் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் கிடையாதுங்க. துருப்பிடிக்கிறது அப்படின்னா அந்த அயன் மெட்டீரியல், அதாவது Fe அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Fe அப்படிங்கிறது தான் அயன். இது மாய்ஸ்ட் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் எனக்கு எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகிறது கிடையாது. துருப்பிடிக்கிறது, அந்த துரு ரஸ்ட்டுங்கிறது வந்து நியூ ப்ராடக்ட் கிடையாது. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச்னா எனக்கு நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. கிளியர்? ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரஸ்டிங் ஆஃப் அயன், டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதே தான் கீழே டயக்ராமாக இருக்குது. நம்ம டயக்ராம் ஓரியன்டாகவே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சை நான் பிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், அண்ட் கெமிக்கல் சேஞ்சை சிசின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுது. இது நம்ம வயிற்றுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச். நம்ம வயிற்றில் வந்து ஒரு ஆசிட், அமிலம் வந்து உருவாகும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு. அது நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணும், செரிமானம் செய்யும். அது வந்து எனக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச். அடுத்ததாக எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஒரு முட்டையை, நிறைய முட்டைகளை பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறோம். இது எனக்கு என்ன வகையான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு ரா எக் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கரு அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சக்கருவாகட்டும் வெள்ளையாகட்டும் எனக்கு லிக்விட் ஃபார்மில் தானே இருக்குது. அதை நான் ஹீட் பண்ணும் போது எனக்கு சாலிட் ஃபார்மில் மாறுது, அவிச்ச முட்டையாக மாறுது. இது எனக்கான ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஒரு நியூவான ஒரு ப்ராடக்ட் உருவாகுது. லிக்விட்லேருந்து போய் ஒரு சாலிடாக ஒரு நியூ ப்ராடக்டாக உருவாகுது. அது என்னோட கெமிக்கல் சேஞ்ச். அடுத்ததாக பனானா வந்து அழுகி போகிறது. இது எனக்கு எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகிறது இல்லை. இப்போ பனானாங்கிறது வந்து அழுகி போகுது. அப்போ அதோட நான் வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த தோல்லாம் வந்து கருத்து போகுது. அப்போ அது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலாம். பட் அது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பழம் அழுகி போகிறது எல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போ இந்த வாழைப்பழமே எடுத்துட்டோம்னா, இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரூட் வகை. இந்த ஃப்ரூட்குள்ளார நிறைய என்சைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த என்சைம்ஸ்குள்ளாரெலாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. ஸோ அப்போ அது கெட்டு போகுதுன்னா அதுக்குள்ளார ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டு வெளியில் அந்த மாற்றங்கள் தெரியுது, அந்த தோல் பகுதியில் மாற்றங்கள் தெரியுது.
அப்போ அது உள்ளுக்குள்ளாரே ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உண்டாகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பீக்கரில் வாட்டரும் சாண்டும் எடுத்துக்காங்க, தண்ணியும் கொஞ்சம் மணலும் எடுத்துக்கிறாங்க, அதை அப்படியே வைக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு வாட்டர் இங்கே இருக்குது அண்டு சாண்ட் அப்படிங்கிறது ஒரு பீக்கரில் இருக்குது. நான் பிக்சரில் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது சாண்டு தனியாக இருக்குது, வாட்டர் தனியாக இருக்குது அப்படின்னு. இதில் எனக்கு ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா? இல்லை. அப்போ இதுவும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச், சாரி பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் சேஞ்ச். கிளியர்? அடுத்ததாக மரத்தெலாம் வந்து வெட்டி வைக்கிறேன், சாப் பண்ணி வைக்கிறேன், இது எனக்கான ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். ஒரு கேன் இருக்குது, அந்த கேனை நான் க்ரஷ் பண்ணுறேன், அது என்னோட ஃபிசிக்கல் சேஞ்ச். நிறைய கலர் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது, அந்த பட்டன்ஸ்லாம் கலந்து வைக்கும் போது எனக்கு உண்டாகக்கூடிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். அண்ட் ஃபைனலி ஒரு வுட்டு, விறகு கட்டையெல்லாம் சேர்த்து நான் எரிக்கிறேன் அப்படின்னா, ஸோ வுட் மெட்டீரியலை நான் பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஆஷ் ப்ளஸ் கேஸ். இந்த ஆஷ் அப்படிங்கிறது என்னோட நியூ ப்ராடக்ட், கேஸும் நியூ ப்ராடக்ட். இங்கே சாலிட் வந்து எனக்கு ஒரு ஆஷ் அப்படிங்கிறது சாலிட் ஃபார்ம் தான், ப்ளஸ் கேஸ் ஃபார்மாகவும் உருவாகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் தென் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரலாம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து புக்கில் கிடையாதுங்க, இந்த பிக்சர் இங்கே புக்கில் பார்க்காதீங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட வீடியோ குவாலிட்டியை 480க்கு வைங்க, இல்லைனா 360க்கு வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 480ல் வைங்க, நல்லா கிளியராகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இது வந்து எனக்கான ஒரு சாலிட் மீடியம், ஐஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட். அண்ட் பீக்கரில் எனக்கான ஒரு லிக்விட் நான் எடுத்துக்கேன், லிக்விட் மீடியம் அண்ட் கேஸ் மீடியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் மீடியம். இந்த மீடியமில் நான் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான், பேஸாக நான் வாட்டர் தான் வந்து சாலிட் ஃபார்மில் ஐஸாக இருக்குது, அண்ட் லிக்விட் ஃபார்ம் கேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாட்டர் அப்படிங்கிறது எந்த மாலிகுலால் ஆகுது? H2O. கரெக்டுங்களா? இதில் 2 மாலிகுல் இருக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. எனக்கு இந்த வாட்டர் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ஸோ நான் இன் ஷார்ட் நான் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆனது எனக்கு டைட்டாக இருக்கும், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மெட்டீரியல் ஐஸ் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? இதுவே நான் வாட்டர், லிக்விட் ஃபார்ம் இருக்கக்கூடிய வாட்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆனது கொஞ்சம் லூஸ்லி பாண்ட் இருக்கும். ஸோ பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும், இங்கே வந்து ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்குது, இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு லூஸ்லி பாண்டிங் இருக்கும். இந்த பாண்டிங் வந்து எனக்கு லிக்விடுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் லூஸ்லியாக இருக்குது. இன்னும் ரொம்பவே இந்த ரொம்ப தள்ளி தள்ளி பார்ட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து கேஸ் ஃபார்ம். கிளியர்? அண்டு இந்த பார்ட்டிக்கலோட மூமெண்ட் அப்படிங்கிறது ஹீட்டில் என்னென்ன ஆகுது, நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறது மூலிமா என்னென்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இந்த பேரால பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆனது ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்களால் கூட இந்த பார்ட்டிக்கலோட நேச்சர் அப்படிங்கிறது மாறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புது டாபிக், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறது மூலயமா சாலிடில் சரி, லிக்விட் சரி, கேஸ் சரி, என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம என்னென்ன பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, when heated or cooled the object may expand or contract but the mass remains the same. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மாஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மாஸ் அண்ட் வெயிட், நிறைய பேருக்கு இந்த மாஸ் அண்ட் வெயிட்டுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? மாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலாவை சொல்லணும்னா வால்யூம் இன்டு டென்சிட்டி. வெயிட் அப்படிங்கிறது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்
டியூ டு கிராவிட்டி, அதாவது MA அப்படின்னு சொல்லி ஃபார்முலா சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கான ஒரு சாலிட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இது லிக்விட் ஃபார்ம் அண்டு இது வந்து கேஸ் ஃபார்ம். உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வாட்டர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். உள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிக்கல் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒரு 5, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 4 இருக்குது. ஸோ மொத்தமாக 20 பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு இங்கேயும் 20 பார்ட்டிக்கல் தான் இருக்குது, இங்கேயும் 20 பார்ட்டிக்கல் தான் இருக்குது. பட் அது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் மாஸ். கிளியர்? ஓகேங்களா? இப்போ வெயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாஸ் அப்படிங்கிறது எனக்கு எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிறது கிடையாது. பட் வெயிட் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து ஒரு பீக்கரில் வைக்கிறேன். அப்போ எனக்கான வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 கிலோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாட்டர் கண்டென்ட்டை. இந்த சாலிட் ஐஸ் அப்படிங்கிறத நான் அதே மாதிரி ஐஸ் ஃபார்மில் நான் வச்சேன்னா எனக்கு 15 kgயாக இருக்கும். பட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதை விட ரொம்ப கம்மியான இதுதான் தெரியும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி. கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து 9.8 மீட்டர்/செகண்ட். ஸோ நாம் நிலத்தில் நிற்கிறதுக்கான காரணமே, எர்த் சர்ஃபேஸில் நிற்கிறதுக்கான காரணமே கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் வெயிட். பட் மாஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. உள்ள ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்போஷனை பொறுத்தது. ஸோ இங்கே 20 பார்ட்டிக்கல் தான் இருக்குன்னா அதாவது சாலிடில் 20 பார்ட்டிக்கல் தான் இருக்குன்னா லிக்விட்லையும் அதே 20 தான் இருக்கும், கேஸ்லையும் அதே 20 பார்ட்டிக்கல் தான் இருக்கும். இதுதான் மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து எனக்கு ஹீட் பண்ணுறது மூலயமா எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஹீட் பண்ணுறது மூலயமா ஒரு மெட்டீரியல் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலாம், கான்ட்ராக்ட் ஆகலாம். இந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தோம்னா அயன் எடுத்துக்கலாம். இந்த அயன் ராடை நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில், இப்போ ஒரு அயன் ராட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் சர்க்கிளாக மாற்றணும்னா, நான் இதை ஹீட் பண்ணனா அந்த பர்டிகுலர் டைமில் என்னால் இதை வந்து சர்க்கிள் ஃபார்முக்கு மாற்ற முடியும். அண்ட் இந்த அயன் ராட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ராட், ஒரு பெரிய சைஸில் இருக்குன்னா இதை நான் ஹீட் பண்ணுறது மூலிமா இதை சின்னதாக ஒரு தின் ஷீட் மாதிரி என்னால் உருவாக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹீட் பண்ணுறது மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு எக்ஸ்பேண்டும் ஆகும், கான்ட்ராக்டும் ஆகும். கிளியர்? அடுத்ததாக பார்த்தோம்னா, எனக்கு வாட்டரை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த வாட்டரை நான் ஹீட் பண்ணுறேன்னா அதோட வால்யூம் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நான் ஹீட் பண்ணுறது மூலயமா அந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து தண்ணியோட லெவல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாட்டரை வந்து நான் மறுபடியும் கூல் பண்ணுறேன்னா அதோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நான் வந்து ஹீட் பண்ணுறது மூலயமா எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வால்யூம் அப்படிங்கிறதும் மாஸ் அப்படிங்கிறதும் சேம் டு சேம். ஏதாவது மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. இப்போ மாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட அளவு அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நமக்கு இந்த பாக்ஸோட சைஸ் பாருங்களேன். இந்த பாக்ஸோட சைஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே நான் காட்டியிருப்பேன். இது ஏன்? எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் நான் ஹீட் பண்ணுறது மூலிமா எனக்கு விகரஸாக வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த வைப்ரேஷன் மூலியமாகவே எனக்கு அந்த கண்டெய்னரில் அதை கொஞ்சம் அடைச்சி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னரோட சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு பார்ட்டிக்கலோட நேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது 20 தான் இருக்குது.
அந்த கண்டென்ட் வந்து 20 தான், பட் அது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இடம், பீக்கர், ஒரு கண்டெய்னர் அளவு வந்து எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இதை தான் நான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஹீட் அதிகமாகிறது மூலயமா எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது அதிகமாகும். இதுவே நான் வந்து கூல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த பிக்சர் புக்கில் கிடையாது. அடுத்ததா இந்த ஹீட்டிங் ப்ராசஸில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த மெல்ட்டிங், பாய்லிங், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், இந்த மாதிரி சில வார்த்தைகள்னால் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து சின்னதாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் எனக்கு எந்த ஒரு புது ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அந்த ஃபிசிக்கல் சேஞ்சை நான் வந்து சைஸ், கலர் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான் சொன்னேன். இதில் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒரு சில முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க பாருங்கள். லஸ்டர், மேலிபிலிட்டி, டக்டிலிட்டி, டென்சிட்டி, விஸ்காசிட்டி, சால்யூபிலிட்டி, மாஸ், வால்யூம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, லஸ்டர், இப்போ நான் வந்து ஒரு அயன் ராட் வந்து ஒரு தின் ஷீட்டாக மாற்றுறேன் அப்படின்னா அந்த தின் ஷீட் அப்படிங்கிறது நம்ம பளபளன்னு இருக்கும். ஸோ அந்த பளபளப்பு அப்படிங்கிறது தான் இந்த லஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ பளபளப்பாக இருக்கிறது தான் லஸ்டர். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தானே. அடுத்ததான் மேலிபிலிட்டி. மேலிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த அயன் ராடை நான் ஹீட் பண்ணுறது மூலயமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது. இந்த தன்மை தான் மேலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ஒரு பெரிய ஷீட்டையே நான் ஹீட் பண்ணுறது மூலயமா அதை தின் ஒயராக மாற்ற முடியும். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு பெரிய ராடே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ராட் இருக்குது, இதை எம்எம் அளவுக்கு சின்ன ஒயராக என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தி. அண்ட் விஸ்காசிட்டி, இது ரொம்ப முக்கியம். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது நம்ம லிக்விட் ஃபார்மில் பார்க்க முடியும். சாலிட்ல இது கிடையாதுங்க. லிக்விட் ஃபார்மில் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா அந்த தண்ணியோட ஒரு சாய்வான இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நான் இங்கேருந்து தண்ணி ஊற்றுறேன்னா இந்த தண்ணி எனக்கு சீக்கிரமாக ரீச் ஆகுங்களா கீழே? பட் இதே மாதிரி ஒரு இடம், இந்த இடத்துல நான் ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த விளக்கெண்ணெய் பார்த்தாலே ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கெண்ணெய் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து போர் பண்ணும் போது அதோட மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வாட்டரை கம்பேர் பண்ணும் போது அந்த லிக்விட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எண்ணெயை பொறுத்த வரைக்கும். இதுதான் விஸ்காசிட்டி. ஒரு லிக்விட் ஃப்ளோவை சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி. அடுத்ததாக சால்யூபிலிட்டி. ப்ரீவியஸாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தண்ணியும் மண்ணையும் ஒரே பீக்கரில் வச்சுருந்தாங்க. இப்போ மண் அப்படிங்கிறது தண்ணியில் கரைதா? கிடையாது. இதுவே நீங்கள் அந்த மண்ணுக்கு பதிலாக உப்பு வச்சுக்கோங்களேன். உப்பு அப்படிங்கிறது வந்து NaCl அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அந்த சால்ட்டை நான் தண்ணியில் போட்டு கலக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிரும். அப்போ அது எனக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுது. அதுதான் சால்யூபிலிட்டி. ஈஸியாக கரையுது இல்லைங்களா? அதுதான் சால்யூபிலிட்டி. மாஸ் அண்ட் வால்யூமும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ரீவியஸாக நம்ம நிறையா எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்ததாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ரப்பர் பேண்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. இழுத்துட்டு மறுபடியும் அதை விடும்போது அது பேக் டு நார்மல் ஃபார்ம். சின்னதாக இருந்ததை நான் பெருசாக்குறேன், பட் மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கே வந்துடுது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பலூன் நான் எடுத்துக்கிறேன்னா பலூன் நான் ஊதும் போது நல்லா பெருசாகுது. அந்த உள்ளே இருக்க ஏர் வந்து நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பலூன் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அடுத்ததாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்ம்டு. புதுசாக எந்த ஒரு பொருட்களும், புதுசாக எந்த ஒரு
எனக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்க போகிறது கிடையாது. அதே பொருள் தான், பட் அதோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மாறுது. அடுத்ததான் physical changes is usually temporary and reversible in nature. அது எப்படி ரிவர்சிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டரை நம்ம எடுத்துட்டோம். வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு ஐஸ் இருக்குது, அந்த ஐஸை நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு வாட்டராக மாறுது. அந்த வாட்டரை நான் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது எனக்கு கேஸாக மாறுது, அந்த வாட்டர் வேப்பராக மாறுது. இப்போ இந்த வாட்டர் வேப்பரை நான் எடுத்துட்டு நான் கூல் பண்ணேன்னா அது லிக்விடாக மாறும். அண்டு லிக்விடை அதிகமாக கூல் பண்ணனா அது சாலிட் ஐஸாக மாறும். ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ரிவர்சிபிளா. ஸோ கேஸ் டு லிக்விடாக மாறுது, லிக்விட் டு சாலிடாக மாறுது, அதே மாதிரி சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸாக மாறுது. இந்த ப்ராசஸ், இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி ஆனது, பர்மனன்ட் கிடையாது. இதை நான் எப்போ வேணாலும் என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்க முடியும். அடுத்ததா சொன்ன பாயிண்டே தான், அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் வச்சுக்கிட்டோம். அயன் ரஸ்ட் ஆனிச்சுன்னா அந்த அயனாக தான் இருக்குது, வேறு எதுவும் மாறப்போகிறதில்ல. அப்போ அந்த கம்போஷன் அப்படிங்கிறது மாறப்போகிறதில்ல. அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த அயனுக்கு எனக்கு மாறுறது கிடையாது. லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுது, அது ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். அடுத்ததாக ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சில் கலர், ஷேப்பு, சைஸு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இங்கே நான் காய்கறியை கட் பண்ணுறது, அதே மாதிரி பலூன் ஊதுறது, இது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போனால் சேஞ்சஸ் ஆஃப் எ ஸ்டேட். அது என்ன சேஞ்சஸ் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சாலிட் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் கிடையாது, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஓகேங்களா? இந்த சாலிடை நான் ஹீட் பண்ணும்போது, சாலிடை நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ ஒரு சாலிட் அப்படிங்கிறது ஐஸ், வாட்டர் அண்டு வாட்டர் வேப்பர். ஸோ சாலிடை நான் ஹீட் பண்ணுறது மூலிமா அது வாட்டராக மாறுதுங்களா? அந்த ப்ராசஸ் மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மெல்ட்டிங். அண்ட் லிக்விட் ஃபார்ம் வாட்டராக இருக்கிறது ஒரு வாட்டர் வேப்பராக மாறுது, அதுவும் இன்னும் சூடு பண்ணுறது மூலிமா, அப்படின்னா அது வேப்பரைசேஷன். இதுவே சாலிட்லேருந்து டைரக்டாக எனக்கு கேஸாக மாறுது அப்படின்னா அது சப்ளிமேஷன். இதை பற்றி ஃபர்தராக என்ன பார்க்கலாம், ஓகேங்களா? ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். அண்டு ரிவர்ஸ் ப்ராசஸ், கேஸில் இருந்து லிக்விடாக மாறுது. ஸோ இப்போ கேஸ்லேருந்து லிக்விடாக, இந்த இடத்துல லிக்விட் டு கேஸாக மாறதுக்கு நான் ஹீட் அப்ளை பண்ணேன், பட் கேஸ் டு லிக்விடாக மாறதுக்கு நான் கூலிங் பண்ண போகிறேன். கூலிங் பண்ணுறது மூலயமா எனக்கு கேஸ், வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது வாட்டராக மாறுது. அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். அண்ட் தென் லிக்விட் அப்படிங்கிறத நான் சாலிட், வாட்டரை ஐஸாக மாற்றுறேன்னா இன்னும் நான் ஃபர்தர் கூலிங் நான் பண்ணுவேன். அந்த ப்ராசஸ் ஃப்ரீசிங். அண்ட் கேஸ் டு சாலிட், இது புக்கில் கிடையாதுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேஸ் டு சாலிட் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பராக தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம லிக்விடுக்கே போகாமல், லிக்விட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அந்த ப்ராசஸ் டெபாசிஷன் ஆர் டீசப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் பார்க்கும்போது இந்த டீசப்ளிமேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் இந்த டயக்ராம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த சாலிட், அதாவது ஹீட் அப்ளை பண்ணுற மூலிமா எனக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அதாவது இந்த எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்ட்டிக்கல் நேச்சர் வச்சு தான் ஃபர்தராக பார்க்கலாம், ஓகேங்களா? அண்டு கூலிங் பண்ணுறது மூலிமா நடக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். கிளியர்?
ஓகேங்களா? ஸோ இப்போ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அங்கே பார்த்தது தான் இங்கே தியரியாக கொடுத்துருக்காங்க. கிளியர்? சாலிட் டு லிக்விடாக இருந்தால் மெல்டிங், அண்ட் லிக்விட் டு கேஸாக இருந்தால் வேப்பரைசேஷன், அண்ட் ஃபர்தர் மோர். அண்டு ஹீட்டிங் அப்படிங்கிறது மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷனில் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கான நேம் பார்த்தோம்னா எண்டோதெர்மிக். அண்டு இந்த எண்டோதெர்மிக்கில் நான் பார்ட்டிக்கல் நேச்சர் வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா இப்போ நான் சாலிட் டு லிக்விடாக மாற்றுறேன், லிக்விட் டு கேஸாக மாற்றுறேன்னா அந்த பார்ட்டிக்கலோட நேச்சர் அப்படிங்கிறது எனக்கு வைப்ரேட் ஆகுது. அதாவது ஐஸ்லேருந்து வாட்டருக்கு போகும்போது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. இதுவே வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பருக்கு போகும்போது அதிகமான வைப்ரேஷன் இருக்கும் பார்ட்டிக்கலில். இந்த ப்ராசஸ் தான், அதாவது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலோட ஸ்பீடை நான் அதிகப்படுத்துகிறேன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இதுவே ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் அப்படியே ஆப்போசிட் இல்லைங்களா? இப்போ கேஸ் இருக்குது, கேஸ் அதாவது வாட்டர் வேப்பர் இருக்குது, வாட்டர் வேப்பரில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்க ஒரு பார்ட்டிக்கலை வந்து நான் அதை கூல் பண்ணுறேன். கூல் பண்ணுறது மூலிமா எனக்கு வாட்டராக மாறுது. அப்போ கூல் பண்ணுறேன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது? வேகமாக ஆடிட்டு இருக்கிறத அந்த ஸ்பீடை வந்து நான் குறைக்கிறேன். அண்டு லிக்விடில் இருக்கக்கூடியது இன்னும் சாலிடாக மாற்றினா அந்த ஸ்பீடை கம்ப்ளீட்டாக நான் சீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பாண்டிங்காக நான் ஐஸ்க்கு மாற்றுறேன். அப்போ எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆர் மாலிகுல் அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்லோ ஆகுது. இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். கிளியர்? ஸோ இப்போ மெல்டிங் பற்றி பார்க்கலாம். மெல்டிங்னா நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். மெல்டிங் அப்படிங்கிறது வந்து சாலிட் ஃபார்மில் இருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறினுச்சுன்னா அது வந்து மெல்டிங் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஹீட் அப்ளை பண்ணுறது மூலிமா எனக்கு சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறினுச்சுன்னா அது வந்து மெல்டிங். இதுவே லிக்விட் டு சாலிடாக மாறினுச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ரீசிங். ஓகேங்களா? இதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வேப்பரைசேஷன். ஸோ வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு லிக்விட் ஃபார்மில் இருந்து கேஸ் ஃபார்முக்கு மாறக்கூடியது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் நான் வாட்டரை வச்சு தான் சொல்கிறேன். ஒரு பீக்கர் இருக்குது. இந்த பீக்கரில் நான் வந்து பயங்கரமாக சூடு பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வாட்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ். இந்த 100 டிகிரி செல்சியஸை எப்போ எனக்கான வாட்டர் அப்படிங்கிறது ரீச் ஆகுதோ அது வாட்டர் வேப்பராக மாறிடும். ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா இதை நான் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னவாகுது? வாட்டர் அப்படிங்கிறது சாலிட் ஃபார்ம் ஐஸாக மாறுது. ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த 0 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ். இதில் எனக்கு வாட்டர் அப்படிங்கிறது ஐஸாக மாறுது. ஓகேங்களா? இந்த இதுதான் ப்ராசஸ் தான் வேப்பரைசேஷன். லிக்விட்லேருந்து கேஸாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது ஹீட் நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா. அண்ட் ஹீட் நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது? லிக்விடில் கொஞ்சமாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு பார்ட்டிக்கலோட லெவலை நம்ம அதிகமாக வைப்ரேட் ஆக வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக வைப்ரேட் ஆகும்போது எனக்கு அந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் பார்ட்டிக்கல் ரொம்ப பிரிஞ்சு போயிடுது, ஸ்கேட்டர்டாக போயிடுது. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் வந்து வேப்பரைசேஷன். அண்ட் இந்த வேப்பரைசேஷன் 2 டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பை பாய்லிங், இன்னொன்று வந்து எவாப்ரேஷன். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். லிக்விட் அப்படிங்கிறது கேஸ் ஃபார்மாக மாறுது. அது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ பாய்லிங் அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நம்ம ஒரு பீக்கரில் தண்ணியை வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணுறோம். சூடு பண்ணுறது மூலிமா வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பராக மாறிடுது. இந்த எவாப்ரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம இப்போ துணி துவைக்கிறோம். அந்த துணியை நம்ம வெயிலில் காய போடுறோம். வெயிலில் காய போடும் போது சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜியானது துணியை நல்லா ஹீட் பண்ணுது. அப்படி ஹீட் பண்ணும்போது துணியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் மூலிமா எவாப்ரேட் ஆகிடுது.
ஸோ இதுதான் வந்து எவாப்ரேஷன். ரெண்டுக்குமான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதாங்க. பாயிலிங்னா நாம் ஹீட்டை இன்டியூஸ் பண்ணுறோம். எவாப்ரேஷனில் அப்படியே இது நேச்சுரல் ப்ராசஸ். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சூரியன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி. அது எப்பயுமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். பட் பாயிலிங் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸும் வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஸோ இந்த பேரால பார்த்தோம்னா நமக்கு ஹீட்டிங் மூலிமா எவ்வளோ வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க. அண்டு இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது பார்ட்டிகளோட அந்த பாண்டிங் லெவலை குறைக்கும். ஓகேங்களா? எப்போ பார்ட்டிகளோட வைப்ரேஷன் அதிகமாகுதோ அங்கே பார்ட்டிகளோட பாண்டிங் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து குறையுது. இதுவே ஐஸ் ஃபார்மில் வந்து இந்த பாண்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக எவாப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எவாப்ரேஷனில் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. அது பார்த்தோம்னா இங்கே ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதை வச்சுக்கலாம். இதில் இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலானது, அதாவது மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிக்கலானது எப்படா தப்பிச்சு போகலான் இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஹீட் பண்ண உடனே இந்த மேலே இருக்க லேயர்லாம் வந்து மேலே இருக்க மேல் லேயரில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல்லாம் ஹீட் கிடச்சிருச்சுப்பா, நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு, நம்ம சீக்கிரமாக வாட்டர் வேப்பர்லேருந்து கேஸாக மாறிடலாம், சாரி லிக்விட்லேருந்து வாட்டர் வேப்பராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச எனர்ஜியை உடனே யூஸ் பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிருங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அந்த ஹீட்டிங் லெவல் அப்படிங்கிறது 100 டிகிரியை தொடுதோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வாட்டர் வேப்பராக அதுங்களை மாற்றிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் எவாப்ரேஷன். இங்கே பீக்கரில் அதுதான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜியோட வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே ஆரோ மார்க் மூலிமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தோம்னாலும் இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆனது, மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆர் மாலிக்கல் எனிதிங், ஸோ அந்த மாலிக்கல் ஆனது எப்போ எனர்ஜி கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி கிடைச்ச உடனே அது அந்த லிக்விட் லெவலில் இருந்து வாட்டர் வேப்பர் லெவலுக்காக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலானது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த எவாப்ரேஷன் டெக்னிக் ப்ரெசண்ட்டாக ஸோ அதிகமாக நமக்கு எங்கே பயன்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு நம்ம தயாரிக்கக்கூடிய இடத்துல தான். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உப்பு தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா கடல் தண்ணியிலேருந்து தான் உப்பு தயாரிக்கிறாங்க. ஏன்னா கடல் தண்ணிங்கிறது வந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உப்புக்கான பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடல் தண்ணி தான். அந்த கடல் தண்ணி மட்டமாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ வந்து இது வந்து லேண்ட் சர்ஃப்னு வச்சுக்கோங்களேன். கடல் உள்ளே போக இங்கே நமக்கு ஆழம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த சி சர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் லேண்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு தடுப்பை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தடுப்பு உருவாக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் தேக்கி வச்சிருந்த தண்ணீரை நார்மல் சன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி மூலிமா எவாப்ரேட் ஆக வைப்பாங்க. இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு உப்பு வந்து ஸோ சால்ட்டு ப்ளஸ் வாட்டராக சேர்ந்துருக்கும். இதில் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தோன்னா சால்ட். ஸோ இப்படி தான் உப்பு தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? நார்மலாக வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸும் உப்பில் இல்லைங்க. உப்பு தயாரிக்கிற இடத்துல எவாப்ரேஷன் ப்ராசஸ் தான் இன்வால்வ் ஆகுது. அதுதான் சாலிட் லிக்விட் மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் வேறு இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையிங் ஃபிஷ், கருவாடுங்களா. மீனை வந்து கருவாடாக மாற்றுறாங்கன்னா அது எப்படி எவாப்ரேஷன் மூலியமாக தான். மீனை வந்து ரொம்ப நாள் வெயிலில் காயப்படுவாங்க, அது கருவாடாக மாறிடும். அந்த கருவாடை நாம் சாப்பிட்றோம். ஸோ இதுவும் வந்து ஒரு எவாப்ரேஷன் ப்ராசஸ் தான், நேச்சுரல் ப்ராசஸ். கிளியர்? ஸோ ஒரு சிலருக்கு தோணலாம், இப்போ வாட்டர் அப்படிங்கிறத நான் ஹீட் பண்ணுறேன், அது மூலிமா எனக்கு வந்து
எனர்ஜி கிடச்சி அது எவாப்ரேட் ஆகுது. பட் பெட்ரோல் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பெட்ரோல் நம்ம நார்மலாக கையில் வச்சா கூட இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே அதுக்கான பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸாக நம்ம வாட்டருக்கான பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு டெம்பரேச்சர் லெவல். பட் பெட்ரோலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சரும் பெட்ரோலோட பாயிலிங் பாயிண்ட்டும் ஒன்றே தான், 37 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, 37 டிகிரி செல்சியஸ்லேருந்து அது என்ன ஹீட்டாக இருந்தாலுமே பெட்ரோல் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க் போகிறீங்க, இல்லை வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோலே எடுத்து சின்னதாக ஒரு ட்ராப் வந்து கையில் வைக்கிறீங்கன்னா அது டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரே 37 டிகிரி செல்சியஸ் தான். நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ அதனால தான் அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது குயிக்காக எவாப்ரேட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகலாக ஒவ்வொரு லிக்விட் ஃபார்முக்குமே, அது பெட்ரோலாக இருக்கலாம், கெரோசினாக இருக்கலாம், நாப்தலினாக இருக்கலாம், எனிதிங் எல்லாத்துக்குமே அதுக்கான பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேறு வேறு தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் பற்றியே இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அது செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.